தேவ அன்பு புளித்தா போயிற்று. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார்? எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அன்புக்கு காரணம் எதுவும் இருக்க முடியாது. இருந்தால் அது அன்பாகாது. இதுதான் ஆத்மபூர்வமான அன்பு. நல்ல சமாரியனின் கதை நமக்கு தெரியும். லூக்கா 10:27 முதல் 35 வசனம் வரை. அடிபட்டு வழியில் கிடந்த வழிப்போக்கனை காப்பாற்றி ஒரு சத்திரத்தில் வைத்து அவன் காயங்களை ஆற்றி பார்த்து கொண்ட சமாரியனுக்கு இதை செய்ய அவசியம் ஏன் வந்தது? அவன் ஏன் வழிப்போக்கனை பார்த்து கொண்டான்? அவனுக்கும் தெரியாது. சும்மா மற்றவர்கள் கவனியாது போனது போல இவனும் போயிருக்கலாம். கவனித்து காப்பாற்றி விட்டான். சத்திரத்தில் தங்க வைத்து சிலவாகும் பணத்தை தான் திரும்ப வரும்போது தருவதாக சொல்லி செல்கிறான். இப்போது சத்திரக்காரன் தங்கும் செலவை கேட்டால் அந்த வழிப்போக்கன் என்ன பதில் சொல்வான்? சமாரியன் இன்னும் சில நாட்களிலே வந்து விடுவான், அவனை நம்பி இருக்கிறேன், அவர் வரும்போது உரிய தொகையை தந்து விடுவார் என்பான் இல்லையா? வழிப்போக்கன் சமாரியனை நம்பும்படி அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒன்றுமில்லை. சமாரியன் சொன்ன வார்த்தை தான் அந்த உரிமை. வழிப்போக்கனும் மனமாற சமாரியனை நம்புகிறான். தனக்கும் அவனுக்கும் எவ்வித பந்தமும் இல்லாவிட்டாலும் சமாரியனை நம்புகிறான். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இதுவரை சமாரியன் தன்னை கவனித்து கொண்டதால் இனிமேலும் தனக்கு செய்வான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த நம்பிக்கை ஒன்று போதும். வழிப்போக்கனால் சமாரியனுக்கு எதுவும் தர முடியாது. வெறுமனே அவனை நம்பி தைரியமாக இருந்தால் போதும். சமாரியனின் அன்பு வழிப்போக்கனை சிந்திக்க வைத்து விட்டது. அவனிடம் சமாரியன் மேல் நம்பிக்கை கொள்ள வைத்தது. சமாரியன் வழிப்போக்கனிடம் என்ன எதிர்பார்ப்பான்? பொருள் ரீதியாக ஒன்றுமில்லை. நான் திரும்ப வருவேன் என்றும் அவன் உறுதியாக நம்புவதை தவிர ஒன்றுமில்லை. தான் சொன்ன வார்த்தையை ஏமாற்ற மாட்டார் என்றும் அவன் உறுதியாக நம்புவதை தவிர வேறொன்றுமில்லை. அந்த சமாரியன் தான் சொன்ன வார்த்தையை மறக்கவில்லை. திரும்ப வந்து அவனுக்கு செய்த செலவு அனைத்தையும் தந்துவிட்டான். இவ்வளவுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவருக்கு என்னிடம் என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை. நான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர் வார்த்தையை மனமாற நம்புவதை தவிர வேறொன்றுமில்லை. தேவன் நான் உன் பிதா என்கிறார். பிதா என்றால் என்ன? அது ஒரு அடையாளம், ஒரு உரிமை, ஒரு கடமை. அன்பினால் நான் உனக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்வதன் அடையாளம். வழிப்போக்கனுக்கு சமாரியன் யார்? சிநேகிதனா? முன்பின் அறிந்ததில்லையே. இருந்தாலும் அவர்களுக்கு இடையே ஒரு பந்தம் உண்டாகிவிட்டது. இதே போல்தான் நமக்கு தேவனும். அவரை என் பிதா எனலாம், மேய்ப்பன் எனலாம், இரட்சகர் எனலாம். இவையெல்லாம் வெறும் அடையாள சொற்களை தவிர அவர் என்னை நேசிக்கிறார் என்றுதான் இதனால் சொல்லுகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பந்தம் இருக்கிறது, உறவு உண்டாகி இருக்கிறது. எப்படி? வழிப்போக்கனுக்கும் சமாரியனுக்கும் இடையே ஒரு அன்பின் பிணைப்பு உண்டாகிவிட்டது. இது தொடரும், பெருகும், பலப்படும். இவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறபடியால் இவர்கள் காலத்திற்கும் பின்னும் நிலைத்து நிற்கும். தேவன் என்னிடம் என்னத்தை எதிர்பார்க்க போகிறார்? அன்பின் உறவை தவிர. உண்மையான அன்பு, ஊழியம், பரலோகராஜ்யம் என்பதெல்லாம் என் பின்புதான். அவர் என்னை நேசிக்கிறார், இது போதும். என் தேவையறிந்து எனக்கு உதவி செய்கிறார், மேலும் உதவுவதாக வாக்கு பண்ணுகிறார். அதன்படி செய்வார் என நம்புகிறேன். இன்னமும் வாழ தெரியவில்லையே என்று அவரை நம்புகிறேன். மேலும் மேலும் அவரை நம்பி சார்ந்து கொள்ள அவர் என்னை ஏமாற்றாமல் வாழ சொல்லி தந்து ஆதரிக்கிறார். நீதி, நியாயம் இவைதான் அவருக்கு பிடிக்கும் என்பதால் அவரை பிரியப்படுத்த இவைகளின்படி நான் செய்கிறேன். ஆபிரகாம் அவரை நம்பினான், இதை அவர் நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணினார் என்றால் இப்படி நீதியாக கணக்கிட்டு கொண்டார் என்பது அதன் பொருள். ரோமர் 4:22. அவன் வெறுமனே நம்பியிருந்தால் அதை நீதியாக கணக்கிட்டிருக்க மாட்டார். அவரை நம்பி அறிவு கிட்டாத காரியங்களை அவர் சொன்னதனால் செய்தான். இந்த நம்பிக்கையால் அறியாத தேசத்திற்கு தன் குடும்பத்துடன் தேவன் சொன்னார் என்பதற்காக செல்கிறான். அவர் சொன்னார் என்பதற்காக தன் மூத்த பிள்ளை இஸ்மவேலை வீட்டை விட்டு அவன் தாயுடன் துரத்தி விடுகிறான். அவர் சொன்னார் என்பதற்காக விருத்த சேதனம் பண்ணிக் கொள்கிறான். தானும் தன் வீட்டில் உள்ள வேலைக்காரர் உட்பட அனைவரும். அதை அருவருப்பு என அசிங்கப்படவில்லை. கடைசியில் தன் பிள்ளையையும் பலியிட செல்கிறான், அவர் சொன்னார் என்பதற்காக. இதைத்தான் தேவன் நீதியாக கணக்கிட்டார். இதன் பெயர் தான் தேவநீதி. நீதியிலே 2 நீதிகள் உண்டு. பொய் சொல்ல மாட்டேன் என்பது போன்ற 10 கற்பனைகளின்படி நடப்பதும் நீதிதான். இந்த நீதி வேறு, தேவநீதி வேறு. தேவநீதியை தேவன் மதிக்கிறார். கட்டுப்பாட்டினால் வரும் நீதி நிலையான நீதி அல்ல. தேவநீதி அன்பினால் உண்டாவது. தன்
அறிவிற்கு மீறிய செயல்களை தேவன் சொன்னார் என்பதற்காக செய்வதால் நாம் தேவனிடம் பதிலுக்கு அன்பு கூற முயலுகிறோம். தேவனிடம் அன்பு கூற இது ஒன்றுதான் வழி. நாம் நம் அன்பை தேவனுக்கு தெரியப்படுத்த வேறு வழி இல்லை. அவருக்கு பணம் காசோ தர முடியாது. நாம் தந்து அவருக்கு நிறைவாக போவது ஒன்றுமில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பதில் அன்பைத்தான். அதை அவர் சொன்னார் என்பதற்காக நம் அறிவுக்கு மீறிய காரியங்களை செய்தால் மட்டுமே நிரூபிக்க முடியும். ஆபிரகாமை போல இதை நீதியாக அவர் கணக்கிடுகிறாராம். ஏனெனில் அதில் அன்பின் உண்மை வெளிப்படுகிறது. அவர் சொல்வதை மட்டும் செய். ஆபிரகாமை பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் எதையும் நம்மை போல சாதிக்கும்படி ஓடவில்லை, எதையும் சாதிக்கவில்லை. அவர் சொல்வதை மட்டும் செய்தான். தன் ஆசைகளோ கனவுகளோ எதுவும் அவன் தேடவில்லை. அவர் காண்பிக்கிறபடி மாத்திரம் வாழ்ந்தான். சிறிதும் விலகவில்லை. சொன்ன இடத்தில் கூடாரமிட்டு முன்பின் தெரியாத அந்நிய தேசத்தில் பயமில்லாமல் வாழ்ந்தான். இவ்வளவுதாங்க அன்பின் பிரயாசம். அவர் அவனை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், முழு மனதுடன் முழு பலத்துடன். இவனும் அவர் காண்பித்தபடி நடக்கிறான், முழு மனதுடன் முழு பலத்துடன். இதில் பக்கவாட்டில் வேறொரு பலன் வேறு கிடைத்துவிட்டது. இவன் இருதயமும் சுத்தமாகிவிட்டது. ஆசைகள் இச்சைகள் அனைத்தும் தேவ சித்தம் செய்வதற்காக இவன் பணிந்து விட்டதால் விலகி போய்விட்டது. எந்த பாவமும் அவனை தொட முடியவில்லை. அவசியமில்லாமல் போனது அவனும் தேடவில்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடம் இவன் அன்பு கூர்ந்தான் எனலாம். தன் அறிவிற்கு மிஞ்சிய செயல்களை அவன் செய்ய தயங்கவில்லை. ஆதலால் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்தான் எனலாம். ஆகையால் தன்னை நம்பி நடந்த ஆபிரகாமை நீதிமானாக தேவன் எண்ணினார். கற்பனைகள் கட்டளைகளின்படி நடப்பதில் கட்டுப்பாடுகள் உண்டு. எங்கே மீறி விடுவோமோ என்ற பயமும் இதில் உண்டு. ஆனால் தேவநீதியோ பயமற்றது. அன்பினால் விரும்பி இயங்குவதால் கட்டுப்பாடுகள் அற்றது. தானாக விரும்பி கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படியாமல் போனாலும் யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. ஆமாம், அவர் சொன்னார், எனக்கு பிடிக்கவில்லை, நான் என் பிள்ளையை பலியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அப்படி அவன் விலகி போனாலும் ஒன்றுமில்லை. அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. என்ன, தேவனிடம் அவனுக்கு பதில் அன்பு கூற முடியாதவனாக போயிருப்பான். அவ்வளவுதான், இழப்பு ஒன்றுமில்லை. மற்றவர்களைப் போல இவனும் தன் வாழ்க்கையை நன்றாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்க முடியும். தேவனும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவன் போக்கில் விட்டு விடுவார். நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அவ்வளவுதான் அவரும் நம்மிடம் அன்பு பாராட்டுவார். நம்மை குறித்து கவலைப்படுவார், நம்மை வழி நடத்துவார், நம் வாழ்க்கையின் மேல் பொறுப்பெடுப்பார். நாம் அவரிடம் அன்பு கூறாத பட்சத்தில் இவைகளை எப்படி அவர் செய்வார்? ஆபிரகாமின் மனைவியை எகிப்தின் ராஜா அழகாக இருக்கிறாள் என்று கவர்ந்து சென்று விட்டான். ஆபிரகாமால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் இதை பார்த்து கொண்டாயிருந்தார்? இல்லை. அவரால் தான் எல்லாம் முடியுமே. இந்த ராஜாவை தொல்லைப்படுத்தினார். அவன் பட்ட பாடுகளினால் பயந்து சாராளை திரும்ப ஆபிரகாமிடம் அனுப்பிவிட்டான். ஆனால் இதை அவர் எல்லோருக்கும் செய்யவில்லை. விசேஷமாக ஆபிரகாமுக்கு செய்தார் என்றால் ஆபிரகாமின் கணக்கில் தேவநீதி இருந்தது. மற்றவர்களை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. இந்த உலகத்தில் அன்றும் என்றும் எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன. அவைகளை பற்றியெல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டாயிருக்கிறார்? இல்லையே. ஆபிரகாம் தன் அன்பை தேவனுக்கு தெரியப்படுத்தியதால் தேவனும் அவனை காக்க தன் பலத்தை வெளிப்படுத்தினார். இதே போல தான் ஈசாக்கின் வாழ்க்கையிலும் இப்படி தேவன் செயல்பட்டார். யாக்கோபின் வாழ்க்கையிலும் தேவன் விசேஷமாக செயல்பட்டதை பார்க்கிறோம். தேவநீதி என்பதுதான் உண்மையான நீதி. அதை மட்டும்தான் தேவன் நீதியாக கணக்கெடுக்கிறார். மற்ற கட்டுப்பாடான வாழ்க்கையெல்லாம் அவர் பார்வையில் ஒன்றுமில்லை, போலியானவை. அங்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற சுயநலமே நிலை நிற்கிறது. அங்கு அன்பு இல்லை. நம் அன்பினான் கிரியைகளை பார்த்து தேவன் அதை நீதியாக எண்ண வேண்டும். அதுதான் ரட்சிப்பு, தேவனுடைய அங்கீகாரம். இது இதற்காக ஆபிரகாம் சென்ற தூரம் வெகு தூரம். வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலேயே பரிசுத்த வாழ்க்கை. மாம்சத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் அடைய முடியாத பெரிய சாதனை இது. இதனால் மகா பரிசுத்த தேவனையும் அவன் பிரியப்படுத்தி விட்டான். அவன் இழந்தவை அநேகம் என்றாலும் அத்தனையும் அவரை பிரியப்படுத்தும்படிக்கு செய்யப்பட்டது. ஆகையால் அவை இழந்தவைகளாக என்ன ஒன்றுமில்லை. தன் சுற்றத்தார், நண்பர்கள், இஸ்மவேல், ஆகார் இவைகள் மட்டுமல்ல, வசதியான நகர வாழ்க்கை எதுவுமே அப்போதைக்கு இழப்பு என்றாலும் இப்போது ஒன்றுமில்லை. அவை அவனுக்கு மகிமையாக மாறிவிட்டது. தேவன் நம்மை நடத்தினால் நாம் பதிலுக்கு அவரிடம் அன்பு கூற வாய்ப்பளிப்பார்.
பல வகையில் மிகவும் ரம்மியமான நம் இருதயத்திற்கு நெருக்கமானவைகளை இழக்கும்படி நடத்துவார். நம் கணக்கில் தேவநீதி உண்டாக வேண்டுமானால் இவ்வித கஷ்டங்கள், நஷ்டங்கள், நாசங்கள், தோல்விகள், சிறுமைகள் தவிர்க்க முடியாது. அவர் என்னை நேசிக்கிறார் என எப்போது நாம் சொல்ல முடியும்? பதிலுக்கு நாம் அன்பு கூறாதவரை அங்கே அன்பு பூர்ணமாகாது. நம் அன்பும் வெளிப்படாது. தேவன் புளித்து போகிறார், அவர் எனக்காக மரித்தாராம். கேட்டு கேட்டு நம் மனம் இதை அலட்சியம் செய்கிறது. அந்தரங்கத்தில் அவர் வார்த்தை பழகி போனதால் உணர்வற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். தேவன் நமக்கும் அறியப்படாதவராக, தூரமானவராக, எட்டாதவராக விலகி போய்விடுகிறார். இது மிக மிக ஆபத்து. கடினப்பட்ட இருதயம் என வேதம் விவரிக்கிறதே அது இந்த நிலைதான். நாம் அவரை அலட்சியம் செய்யும் போது அவரும் நம்மை அலட்சியம் செய்வார். நாம் அவரை நேசிக்காத போது அவரும் நம்மை நேசிக்க மாட்டார், நம்மை பாதுகாக்க மாட்டார், வழி நடத்த மாட்டார், நம் இஷ்டப்படி நடந்து கெட்டு போக விட்டு விடுவார். நம்மை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கின்றன. பிரதான ஆசாரியனாக ஏலி, தேவனே தேடி வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணின சவுல், இவர்கள் வாழ்க்கை சிறந்ததாக இருந்தாலும் முடிவு சாபமாகவே, வேதனையாகவே இருந்தது. எவ்வளவு இவர்கள் உயர்ந்தார்களோ அவ்வளவு தூரம் கொடுமைகளை அனுபவித்தார்கள், வேதனையை அனுபவித்தார்கள். தேவநீதி என்பது முழுமையான அன்பு. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் செயல்படும் அன்பு இது. எதிலும் குறைவற்றது. ஆதலால் தேவன் அதை புதிய ஏற்பாடாக இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 1:17. ஆனால் தேவநீதி மிகவும் அறிவுக்கு ஒவ்வாதது. அக்கிரமமாக மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆபிரகாம் செய்ததை யார்தான் ஒத்துக்கொள்வார்? எல்லாவித நிதான புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒன்று இவை. சாதாரணமான மனிதர்கள் இவ்வித கிரியைகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அசாதாரணமான தேவன் அசாதாரணமான கிரியைகளினால்தான் தேவ நீதியை கணக்கிடுகிறார். கண் காணாத தேசத்திற்கு குடும்பத்தோரோடு புறப்பட்டு போ, விருத்த சேதனம் பண்ணு, ஆடு மாடு மேய்த்து பிழைப்பு நடத்து, கூடாரத்தில் வாழ்ந்து கொள். அன்பு ஒருவனை எந்த அளவு பணிய வைக்கும் என்பதுதான் அன்பிற்கு சரியான அளவுகோல். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலின் மிகவும் மதிப்பு மிக்கவன். ஆனால் அவனுக்கு தேவன் புளித்து விட்டார். தேவனை தேடி வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். இருந்தாலும் இவனாலும் தேவ நீதியுள்ளவனாக நடக்க முடியவில்லை. தேவன் இவனை நடத்தவில்லை. அவரால் இவனிடம் அன்பை காண முடியவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகிற அலட்சியம் இவனிடமும் காணப்பட்டது. தேவன் ஒரு புளித்து போன அப்பம், சூடான அப்பம் அல்ல. கேட்டு கேட்டு பழகிய சிலுவை அன்புதான் இது. ஏலியின் வாழ்க்கை, சவுலின் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கைதான். மனுஷர் முன் கண்ணியத்திற்கு குறைவில்லை. ஒருவன் பிரதான ஆசாரியன், மற்றவன் அதிகாரமிக்க ராஜா. ஆனால் தேவன் அவர்கள் வாழ்க்கையை முகர்ந்தும் பார்க்க முடியவில்லை. அதனால் அவர் புறக்கணித்து விட்டார். பாருங்கள், தேவ நீதி இல்லாத இடத்தில் தேவன் இருப்பதில்லை. பலருடைய வாழ்க்கை இருளடைந்து நம்பிக்கையற்று இருப்பதற்கு காரணம் இதுதான். இவர்கள் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிக்காமல் வீணாய் அலைந்து தான் ஆசைப்பட்டவளை அடையும்படி ஓடி ஆடினார்கள். நினைத்தவைகளை சாதிக்க பிரயாசப்பட்டார்கள். தேவநீதியோ அறியாதிருந்தார்கள். தன்னை நேசிக்கிற தேவனை நேசிக்க மறந்தார்கள். ஆகையால் தேவனும் இவர்களை மறந்துவிட்டார். ஆமாம், மறந்தார். ஊழியங்கள், ஆத்தும ஆதாயங்கள் கொண்டு தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. அவருக்காக எத்தனை தியாகங்கள் செய்தோம், எத்தனை பிரயாசப்பட்டு சபை கட்டடம் கட்டினோம். ஆமாம், என்ன இவைகளை செய்யும்படி உங்களிடம் தேவன் கேட்டாரா? பெரும்பாலான ஊழியங்கள் தேவன் சொன்னார் என்பதற்காக செய்யப்படுவதில்லை. மன உறுத்தல் தான் அவைகளை செய்ய வைக்கின்றன. நாம நினைத்து நம் விருப்பங்களின்படி செய்கிறவை எல்லாம் தேவ ஊழியங்கள் அல்ல. தேவ ஊழியம் எதுவுமே தேவனால் செய்யப்பட வேண்டும். தேவனோடு உருக்கமான உறவில்லாமல் ஊழியங்கள் யாருக்கும் அவர் நம்பி தரமாட்டார். அதில் நம் பங்களிப்பு மிக மிக கம்மியாக இருக்கும். அவர் நடத்துகிறபடி செய்கிறோம், அவ்வளவுதான். எப்படி ஏலியின் ஊழியங்களை தேவன் நோக்கி பார்க்கவில்லையோ அப்படியே நாம செய்கிற ஊழியங்களையும் தேவன் நோக்கி பார்ப்பது இல்லை. தேவன் நம்மோடு பேசினால் ஊழியங்கள் செய்யும்படி பேசாமல் தேவ சித்தம் செய்யும்படிக்கே பேசுவார். ஆபிரகாமை போல. அதுதான் தேவ நீதியை வெளிப்படுத்தும். இயேசுவை பிதா மையப்படுத்துவதன் காரணம் அவர் செய்த ஊழியங்களுக்காக அல்ல, பிதாவின் சித்தப்படி சிலுவை சுமந்தபடியால் தான். இதுதான் தேவநீதி. நாம் அநேக ஊழியங்கள் செய்கிறோம், ஆனால் தேவன் கணக்கிடுகிற தேவநீதியில் பூஜ்யமே பெற்றிருக்கிறோம். ஏன் இப்படி? தேவன் புளித்து விட்டார்.
அவரை நமக்கு நேசிப்பது முக்கியமாக படவில்லை. இது மிக ஆபத்து. ஆதலால் அவரும் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ளவில்லை. இதுதான் பெரும்பாலான கிறிஸ்தவர்களின் இன்றைய உண்மை நிலை. ஆபிரகாமோடு தேவன் பேசினார், உடன்படிக்கை செய்தார். அதன்படி நடந்த அவனுக்கு ஆழமான உறவை ஏற்படுத்தி தந்தார், வளர்த்தார். அவனோடு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இன்றளவும் பிரயாசப்படுகிறார். தாறுமாறாக ஓடுகிற அவனுடைய சந்ததியை மறக்கவில்லை. அவர்களுக்காக இன்றளவும் போராடுகிறார். அத்தோடு விடவில்லை, ஈசாக்கோடும் பேசினார், அவனோடும் உடன்படிக்கை செய்தார், அவனோடும் உறவை ஆழமாக வளர்த்தார். அவன் அவருக்கு அடங்கி அவர் சொன்னபடியெல்லாம் செய்தான். அதனால் அவனோடும் ஆபிரகாமுக்கு செய்த தன் வாக்குத்தத்தத்தை புதுப்பித்தார். யாக்கோபும் தன் பங்கிற்கு உண்மையாக நடந்தான். அவனோடும் உடன்படிக்கை செய்தார். அவனுக்கு உறவு தேவனோடு ஆழமாக வளர்ந்தது. அவனோடும் தேவன் தன் வாக்குத்தத்தத்தை புதுப்பித்தார். இவர்கள் தன் அன்பினால் தேவனை குளிர்வித்தார்கள். இவர்களுக்கு தேவ அன்பு புளித்து போகவில்லையே. பின்வந்த யாக்கோபின் சந்ததியாருக்கு புளித்து போனார், யோசேப்பை தவிர. ஆதலால் தேவன் இவர்களோடு உடன்படிக்கை செய்யவும் இல்லை, உறவை வளர்க்கவும் இல்லை. எகிப்திற்கு சென்ற இவர்கள் தேவனுக்கு உண்மையாக இராதபடியால் இவர்களை அவர் காப்பாற்றவில்லை. எகிப்திலே அடிமையாக ஆகி போனார்கள். பெரிய கொடுமையை அனுபவித்தார்கள். தேவன் நமக்கு புளித்து போனால் நாமும் நம் சந்ததியும் அழிந்து போவோம். இன்று வரை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி நேசிப்பது என்று தெரியாமல் கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறார்கள். மிகவும் பாதிக்கப்பட்டு கொடுமை பல அனுபவிக்கிறார்கள். 3500 வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. சமாதானத்தின் வழியை அறியாதிருக்கிறார்கள். சமாரியனின் அன்பு புளித்து போய்விட்டால் எப்படி இருக்கும்? வழிபோக்கன் சமாரியனின் அன்பை அலட்சியம் செய்தால் சமாரியனோடு உண்மையான உறுதியான உறவு உண்டாகி இருக்குமா? தேவனோடு நமக்கு தனிப்பட்ட உறவு இல்லாவிட்டால் அவர் அன்பை அலட்சியம் செய்கிறோம் என்பதுதானே உண்மை. நமக்கும் தேவனுக்கும் உண்மையான உறவு வேண்டும் இல்லையா? நான் எதில் அலட்சியம் செய்கிறேன் என்று பார்க்கலாம். அவரை காட்டிலும் உலகத்தில் வேறே எதையோ மிக அதிகமாக நேசிப்பதால், அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உயர்ந்த படிப்பாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், நம் உறவினர்களான அண்ணன், மனைவி, தாய், தகப்பன் இவர்கள் மனம் கோணாதபடி நடக்க வேண்டி தேவனை அலட்சியம் செய்கிறோம். நாம் வேற எதையோ அதிகமாக நேசிப்பதால் தேவன் நமக்கு புளித்து போகிறார். உன் புத்தியின்படி நடவாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சார்ந்து கொள், அப்போது அவர் உன் வழிகளை செம்மை பண்ணுவார் என்று நீதிமொழி 3:6 படிக்கிறோம். எப்படி உன் வழிகள் செம்மையாகுமாம்? நமக்கு முன் வாழ்க்கை நம்பிக்கையோடு செம்மையாக தெரியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் புத்தியை சார்ந்து கொள்ளாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவ்வளவுதான். அவரை நம்பு, உன் புத்தியை நம்பாதே. நம் புத்தி இருக்கிறதே, அது தேவனை விட பெரியதாக நமக்கு படுகிறது. இது நல்லது, அது நல்லது என தேடி அலைகிறது. மனம் அதன் பின் அடங்க மறுக்கிறது, பேயாட்டம் ஆடுகிறது. இதனால் நம் வாழ்க்கை செம்மையாக போகவில்லை, நம்பிக்கையற்றதாக இருக்கிறது. தேவனை நம்பு. நமக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். நம்மை விட அவர் ஞானமானவர். அவர் காண்பிக்கிறபடி நடக்க இந்த அறிவு போதுமானது. நம் இஷ்டப்படி நடவாது அடங்கி நடக்க இந்த அறிவு போதுமானது. அவர் காண்பிக்கிறபடியெல்லாம் செய்ய இந்த அறிவு போதுமானது. அப்பொழுது அவர் நம்மை நம்பி நடத்துவார். நம் வழிகள் நம்பிக்கை நிறைந்ததாக செம்மைப்படும். ஆபிரகாமை போல யெகோவா ஈரே என கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக எப்போதும் சொல்லுவோம். எந்த இடர்பாடும் இனி அவருடைய பொறுப்பு, நம்முடையது அல்ல. அன்புதான் உறவை தரும். அவர் அன்பை பெற நாம் பதிலுக்கு அவரிடம் அன்பு கூற வேண்டும். அப்போது நம் புத்திக்கு அப்பாற்பட்ட தேவநீதியை செய்வோம், பழகுவோம், அதில் விருத்தி அடைவோம். அவர் இஷ்டப்படி வாழ இடம் தர வேண்டும். தேவநீதியை மிகுதியாக சம்பாதிக்க தேவனோடு நெருங்கிய ஆழமான உறுதியான உறவு கிடைக்கும். அவர் நம்மோடு வாக்குத்தத்தம் பண்ணி நாம் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அதை நிறைவேற்றி தருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல நம்மையும் ஏமாற்ற மாட்டார். நம் சந்ததிகளும் தேவநீதியால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஏங்க இவ்வளவு பெரிய தேவன்பை புளித்து போக விட்டு விடுகிறார்கள் முட்டாள்தனமாக?